Hi guys, welcome back to Laddu Kutti Vlogs. இந்த vlogல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் விஷாந்துக்கு லஞ்ச்க்கு மின்ட் ரைஸ் தாங்க செஞ்சு கொடுத்துருந்தேன். இது சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ்ஷு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணி கொடுத்துருந்தேன். உங்கள் பசங்களுக்குமே நீங்களும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக சாப்பிட்டு வருவாங்க. நம்ம வீடியோவை நீங்கள் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தோசை, உருண்டை குழம்பு, சட்னிங்க. வாங்க இப்போ புதினா ரைஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு ஜாரில் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி, ஒரு 5-6 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா, 2 ஸ்பூன் வந்து தயிர். இது பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் நல்லா காஞ்சதுமே பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிய விட்டுக்கலாம். நான் வந்து 3 ஆனியன் எடுத்துருக்கேங்க. நல்லா வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கூடவே வந்து ஒரு 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதோட போட்டு ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கேரட்டு, பீன்ஸு, கேப்சிகம், பொட்டேட்டோ இந்த 4 வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ண போகிறேங்க. உங்களுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவோடய நம்ம நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள், ஒரு 1/2 ஸ்பூன் வந்து தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 கப் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 6 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுமே நான் வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நார்மல் ரைஸ் தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லேயும் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்போ 2 விசில் வரட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த கேப்பில் மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணலாம். அதுக்கு ஒரு ஜாரில் ஒரு கைப்பிடி அளவு புதினா, 1 ஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் வந்து லெமன் ஜூஸு, 1 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, 2 ஸ்பூன் வந்து தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள். இது நல்லா பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா தண்ணி வந்து நல்லா கொதிக்க விட்டு அதில் மீன் மேக்கர் வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம நல்லா வேக வச்சு பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை வந்து இதோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம மீன் மேக்கர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரைஸும் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து விஷாந்துக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு நான் இதை தான் பேக் பண்ணேன். ஸோ புதினா ரைஸு அப்புறம் மீன் மேக்கர் ஃப்ரை தான் வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தேன். ஸ்நாக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் வந்து சின்ன சின்ன பீஸா வந்து உப்பும் மிளகாத்தூளும் போட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் வந்து கொஞ்சமாக வந்து குக்கும்பர் சீட்ஸு, அப்புறம் ஒரே ஒரு பனானா. இது தாங்க இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ். நீங்களுமே இந்த டிஷ் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.